ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4Dக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் சேர்த்து 2 ட்ரா கெஸ்ஸிங்காக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்ம வந்து டோட்டோ VS நம்ம வந்து 4Dன்னு கொண்டு வந்திருக்கோம். அதாவது டோட்டோ நம்பர்ஸை வச்சு நம்ம 4D உருவாக்கியிருக்கோம். இந்த 24/8/2024க்கும் 25/8/2024க்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுனா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டோட்டோவுக்கும் சரி, நம்ம வந்து 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து சிங்கப்பூர் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டோம் மெம்பர்ஸ்க்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதனால் கடைசியாக வந்த டோட்டோ ரிசல்ட்டை தான் நான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா டோட்டோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. ஒரே மாதிரி ரிசல்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே வந்து 2, 5, 8 இது ஒரே மாதிரியான ரிசல்ட்டு. அதே மாதிரி 43, 45, 48 ஒரே மாதிரியான ரிசல்ட். அதோடு சேர்த்து நம்மளுக்கு அடிஷ்னலும் ஒரே மாதிரியான ரிசல்ட் தான். ஸோ அதனால் இதில் வந்து நம்மளுக்கு 4D நம்பர்ஸ் கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு இந்த சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது தெரியல. அதனால் நம்ம இந்த எக்ஸாம்பிளை இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி 4D நம்பர்ஸாக பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை பெய்ட்ஸ் போடணும் நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் 4D இந்த 2 வச்சு நம்ம வந்து இங்கே இருக்கிற இந்த 40 சீரியலில் ஃபுல்லாத்தையும் பெய்ட்ஸ் போடணும். அதாவது 2, 2, 4, 3 ஒரு பெயர், 2, 4, 5 ஒரு பெயர், 2, 4, 8 ஒரு பெயர், 2, 4, 1. ஸோ இது 2 வச்சு எடுத்த ஒரு பெயர். அதுக்கடுத்து 5, 5, 4, 3, 5, 4, 5, 5, 4, 8, 5, 4, 1. ஸோ இது நம்ம 5 வச்சு எடுத்திருக்க ஒரு பெயர். அதுக்கடுத்து 8, 4, 3, 8, 4, 5, 8, 4, 8, 8, 4, 1. ஸோ இப்படி நம்மளுக்கு வந்து மொத்தமாக 9 பெய்ட்ஸ் கிடைக்குது நண்பா. டோட்டல் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து NE 9. ஸோ 9 பெய்ட்ஸு நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸ்குள்ளே கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு இதில் வந்து 3லேருந்து 4 செட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 9 பெய்ட்ஸையும் 9 பெய்ட்ஸ் சொல்கிறேன். மொத்தமாக நம்மளுக்கு வந்து 12 பெய்ட்ஸ் நண்பா. 9 + 3. ஸோ 9 + 3 டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து 12 பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 12 பெய்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து 4D எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இது வந்து இன்னொரு நம்பர் நம்ம எப்படி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களுக்கு வந்து யோசனை வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய டோட்டல் பெய்ட்ஸ். இதில் இன்னொரு லோஜான்ஸ் செட்டாக நம்ம உருவாக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4D நம்பர்ஸ். இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸாக நம்ம இதை செட்டாக உருவாக்க நினச்சோம்னா இது எல்லாத்துலேயுமே நம்ம 0 ஜாயின் பண்ணலாம் நண்பா. 0 சேர்த்தோன்னா நம்மளுக்கு செட்டுகள் கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரே ஒரு நம்பர் தானே கிடச்சிருக்கு. இன்னொன்றுக்கு பதிலாக தான் நம்ம 0, 0, 0ன்னு சேர்த்துருக்கோம். அதனால் இது நம்மளுடைய மாஸ்டர் பெய்ட்ஸாக இருந்தாலும் இதில் வந்து நம்ம ஒரு சான்ஸுக்கு நம்ம எடுக்கிறதா இருந்தால் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து 0 சேர்க்கலாம். அதாவது 2, 4, 3, 0, 2, 4, 5, 0, 2, 4, 8, 0, 2, 4, 1, 0. ஸோ இப்படி நம்ம 0 சேர்க்கலாம். அதே மாதிரி 5, 4, 3, 0, 5, 4, 5, 0, 5, 4, 8, 0, 5, 4, 1, 0. கடைசியாக 8, 4, 3, 0, 8, 4, 5, 0, 8, 4, 8, 0, 8, 4, 1, 0. ஸோ இப்படி நம்ம வந்து 12 செட் எடுத்துக்கலாம் நண்பா. டோட்டலாக நம்மளுக்கு வந்து 12 செட்.
ஸோ இந்த 12 செட்டையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை அந்த 12 செட்டுக்குள்ளே உங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியுது, இதில் பெய்ட்ஸ்லேருந்து வரதுக்கு மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து கூட ட்ரை பண்ணலாம். ஸோ தனிப்பட்டு இதுலேருந்து கெஸ்ஸிங் நம்பர்ஸாக இருக்குன்னு நினச்சோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 12 செட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னோடய கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரல, எல்லாமே நம்ம ஃபார்மேட் படி தான் எடுத்துருக்கோம் நண்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஃபுல்லாக பாருங்கள், டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் சேர்த்தாப்பில் 24/8/2024 25/8/2024க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.